ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ என்னென்னா எங்களோட லவ் ஸ்டோரி தான் நாங்கள் சொல்ல போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டது எப்படின்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு 1 மந்த்தாகவே நாங்கள் பார்த்துக்கிட்டதே இல்லை. இவர் யாருன்னே எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு இவருக்கு வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அதை நான் நம்பிட்டு தான் இருக்கேன். உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு தெரியல. எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, எங்களோட என் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் ஃபங்க்ஷனுக்கு இவங்க வந்தாங்க. ஆமாம், அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து என்னை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்கிட்ட வந்து என் நம்பரை வாங்கி ஃபஸ்ட்டு வந்து கால் பண்ணாங்க. அப்போ அட்டன் பண்ணி நான் பேசும்போது யாருன்னு தெரியலன்னு சொல்லி கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மெசேஜில் பேசிகிட்டு இருந்தாங்க. அது தொடர்ந்து காலில் மெசேஜும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நானும் பேசிட்டு தான் இருந்தேன். நான் பேசின்னு சொல்ல மாட்டேன், பேசிட்டு தான் இருந்தேன். ஒரு 1 மந்த்தாகவே வந்து நாங்கள் ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருந்தோம். நான் வந்து இவங்களை வந்து நான் பார்த்ததே கிடையாது. இவங்க வந்து என்னை பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க. உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. எங்களுக்கு மேரேஜாக 7 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரில பார்த்தாங்களா இல்லையாங்கிறது. அதுக்கப்புறம் சரி 1 மந்த்தாகவே பேசிகிட்டே இருக்கும். எவன்டா இவன் பார்க்கலாம் எவன் தான் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டும் நானும் இவங்களுக்கு கால் பண்ணி உன்னை நான் பார்க்கணும் வா நேரில் அப்படின்னு சொன்னோம். விஓசி பார்க்கு அங்கே வர சொல்லியிருந்தோம். அங்கே வந்தாங்க இவங்களும். வந்து அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் 2 பேரும் போய் இவங்களை பார்க்கும்போது கரெக்டாக அங்கே வச்சான் பாரு ஆண்டவன் ட்விஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நான் இவங்களை நான் பார்க்குறேன். பார்த்துட்டு இவங்கிட்ட நான் போய் பேசுகிறேன், நீங்கள் தான் மதனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவங்கிட்ட நான் பேசுகிறேன். நான் கரெக்டாக ஆண்டவன் நல்லா ஜாக் பாட் அடித்த மாதிரி என் தம்பி அனுப்பிச்சி விட்டுட்டான். என் தம்பி நல்லா ஏமாநாட்டம் அங்கே வந்து நின்றுன்னு எங்களுக்கு சரியான ஷாக்கு. பாதன் எங்கே காலேஜ் போகிறதான்னு சொன்னேன். இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட தான் வந்தேன். ஃப்ரெண்ட்ஸு வந்தாங்க, அங்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். அப்புறம் சரி என் தம்பியும் நம்புறனாட்டியும் நம்பிட்டு போயிட்டான். சரி வீட்டுக்கு தான் போவான் அப்படின்னு பார்த்தா பின்னாடி நான் ஃபாலோ பண்ணிட்டு 2 கிலோமீட்டர் அப்படியே பின்னாடியே வந்துட்டு இருந்தேன். 2 கிலோமீட்டர் ஒரு பின்னாடியே போயிட்டான். போய் அதுக்கப்புறம் பின்னாடியே வந்தான். பஸ் ஏற வரைக்கும் பின்னாடியே போய் அப்புறம் இவங்க வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. எஸ்கேப் ஆனதுமே சரி அதுக்குள்ள பாப்பா வேற அழுகிறா. என் தம்பி வந்து இவங்க பஸ் ஏறினதுக்கப்புறம் வந்துட்டான். எங்கே போயிட்டான் போல் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டான். ஆனால் வந்தவன் நேராக எங்கள் அம்மாட்ட போய் சொல்லி கொடுத்துட்டான். ஜனனி வந்து எவனோ ஒருத்தவங்க கூட வந்து விஓசி பார்க்கில் உட்காண்ட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டான். போய் எனக்கு தெரியும் எப்படியுமே சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு போனேன். எங்கள் அம்மா என் தம்பியோட 2 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக உட்காந்துருக்காங்க என்னை போட்டு தாக்க. அப்போ நான் போய் சொல்லிட்டேன், நான் வந்து உமன்ஸ் காலேஜில் தான் படித்தேன், இவங்க வந்து பக்கத்து காலேஜு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு எங்கள் அம்மா சரின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இது கொஞ்சம் உறுத்துச்சு, சரின்னு சொல்லி சமாளித்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. நானும் ஓகே சொல்லிட்டேன். 1 மாதம் பேசியிருக்கேன்ல அதை வச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அப்படியே லவ் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் நான் லவ் பண்ணுறது பேசுறது எல்லாமே எங்கள் அத்தைக்கு தெரியும். என் தாய் மாமா ஒய்ஃப் அவங்களுக்கு தெரியும். நானும் அவங்களும் ரொம்ப க்ளோஸ், அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுட்டு அப்புறம் வந்து அவங்களும் நானும் பேசுவோம், இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுவோம். அது எல்லாமே எங்கள் அம்மா நோட் பண்ணிட்டுருக்காங்க. எங்கள் அம்மா நோட் பண்ணுறாங்கங்கிறது கூட தெரியாமல் நாங்களாம் ஜாலியாக ஃபோன் பேசிகிட்டு இருந்திருக்கோம் பார்த்தீங்களா. அப்புறம் வந்து எங்கள் அம்மா ஒரு நாள் வந்து எங்கள் அத்தையை கூப்பிட்டு அவள் யார்கிட்டையோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறா, அந்த பையன் வந்து நேரில் வரணும், வராட்டி நாளைக்கு அவள் காலேஜ் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கள் அத்தை பதறி அடித்து ஓடி வந்து இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த பையனை வர சொல்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி வேறு வழி இல்லை, எப்படி வர சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப். காலையில் 10 மணிக்கு எங்கள் அம்மா சொன்னது, ஃபோன் சுவிட்ச் ஆஃப். மணி 3 ஆயிடுச்சு. அது வரைக்கும் கூப்பிட்டே இருக்கேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னே தான் வருது. என்ன பண்ணுறதே தெரியல. அப்புறம் இவங்க வந்து ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணது நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன், இந்த மாதிரி வந்து அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, உங்களை வந்து வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது. என்ன பண்ணிட்டாங்க, சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு ஆள். அப்புறம் வந்தாச்சு. ஒரு 7 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். பேரூர் சின்ன கோயிலில் வந்து பார்த்தோம். அங்கே வர சொல்லிட்டாங்க. இவங்களும் வந்துட்டாங்க. வந்துட்டு எனக்கு வர்றதுக்கு என்ன சொல்ல போகிறாங்களோ, என்ன ஆக போகுமோ, வீட்டில் வேறு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பயந்துட்டு அப்படியே வந்தாச்சு. வந்துட்டு அப்புறம் இவங்களுமே இவங்க கூட 2 பேரும் வந்திருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைக்கிறேன். 2 பேரும் வந்திருந்தாங்க. வந்தோடனே எங்கள் அம்மா ஒன்றுமே கேட்கல இவங்கிட்ட, எந்த ஊர், என்ன படிச்சிருக்க, அப்புறம் வந்து அம்மா அப்பா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னால கேட்டாங்க. இவங்க வந்து அம்மா இல்லை அப்பா மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அத்தை தான் வளர்த்துனாங்க, என்னைய அத்தை பாட்டி தாத்தை தான் வளர்த்துனாங்கிறது எல்லாமே சொல்லிட்டாங்க. வந்து லவ் பண்ணுறது மட்டும்தானா இல்லை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற மாதிரி ஐடியாவா அப்படின்னு சொல்லி கேட்டது. இவங்க வந்து திருத்ததான் முடிக்கிறேன். எனக்கு
பயம் பீதியாகுது. ஐயோ என்னடா இப்படி முழிக்கிறானே அப்படின்னு சொல்லி. திடீர்னு ஒரு அம்மா அப்பா முன்னாடி கூட்டிட்டு போய் நிப்பாட்டின எப்படி இருங்க? பதட்டமாக இருக்காதா? எனக்கு ஒரு பக்கம் நடுங்குது. ஐயோ என்னடா இவன் உழப்பிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இவர் எப்படி மேரேஜ் பண்ணா பார்த்துக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்டது டக்குன்னு யோசிக்கவே இல்லை. யோசிக்காமல் இல்லைங்க மேரேஜெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு வந்து எங்கள் அத்தை தான் முக்கியமானு நான் போயிட்டேன். அப்படி சொல்லிட்டு எனக்கு சின்ன வயசுல அவங்கள என்னை பார்த்துருக்காங்க, எல்லாமே எனக்கு எல்லாமே அவங்க தான் பண்ணது. அதனால எங்கள் அத்தை தான் முக்கியமானு நான் போயிட்டேன். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். எங்கள் அத்தை தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு சரியான ஒரு பக்கம் பயம் கூட, ஒரு பக்கம் கோபம், சரியான கோபம். அத்தை முக்கியம்னு சொல்கிறவன் எதுக்கு லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சரியான கோபம். அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை. ஒரு 8 மாதம் இருக்குல்ல, 8 மாதம் இருக்கு. 8 மாதமாக நாங்கள் வந்து பேசிக்கவும் இல்லை, மெசேஜும் பண்ணல, பார்க்கவும் இல்லை. மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. காலேஜுக்கு அனுப்பணும்னு சொன்னேன். அதேமாதிரி நான் காலேஜ் போயிட்டேன். அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஒரு 8 மாதம் நாங்கள் பார்க்கவும் இல்லை, பேசிக்கவும் இல்லை, ஃபோன் கூட பேசல, நேர்லேயே பார்க்கல. 8 மாதத்துக்கு அப்புறம் கரெக்டாக நியூ இயர் அன்றைக்கி, அடுத்த நாள் நியூ இயர்னு நீங்கள் நைட்டு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்கள்ல, அந்த அன்றைக்கி வந்து இவங்க கரெக்டாக எனக்கு 12 மணிக்கு மொபைலுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. உன்னை நான் லவ் பண்ணுறேன், எங்கள் அத்தை வந்து என் லைஃப் லாங் வரமாட்டாங்க, நீ யாரை நான் மேரேஜ் பண்ணிக்கிறனோ அவங்க தான் வந்து என் லைஃப் லாங் வருவாங்க, எனக்கு இப்போ வந்து தெளிவாக இருக்கேன், நான் தெளிவாக முடிவு எடுத்துட்டேன், உன்னையவே நான் எனக்கு தெரியல. சரி சும்மா லவ் பண்ணிவிட்டு சவுண்டாக பேசினா தான் கேட்கும். அப்போ எனக்கு தெரியல, அத்தை தான் முக்கியமானு போயிட்டேன். அப்போ நல்லா யோசித்தேன். கடைசி வரைக்கும் நமக்கு யாரும் நம்ம கூட வரப்போதில்ல, நம்ம கல்யாணம் பண்ணுற பொருளாக தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பா. அதனால் நான் முடிவு பண்ணிட்டு சரி லவ் பண்ணுறேன், உங்கள் அம்மாட்ட நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த மெசேஜ் நான் பார்க்கல. நான் ஒரு அடுத்த நாள் காலையில் நியூ இயர்னிக்கு 10 மணி ஆயிடுச்சு. அப்போ வரைக்கும் நான் அந்த மெசேஜ் பார்க்கல. மொபைலெல்லாம் எடுத்து இந்த மெசேஜ் நான் பார்க்கல. அதுக்கப்புறம் இவங்க வந்து இவங்க கூட ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. 2 பேர் வந்து அம்மாட்ட சொல்லிட்டேன். அம்மாட்ட வந்து என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே அம்மா கிட்ட சொன்னாங்க. அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க, இப்படி தான் அன்றைக்கி சொல்லிட்டு போனேன் என் பிள்ளைய அத்தை முக்கியம்னு சொல்லிட்டு போனேன். இப்போ எப்படி உன்னை நம்புறேன் நானே, இப்போ எப்படி உன்னை நம்புவேன்? மறுபடியும் அத்தை தான் கல்யாணம் வச்சும் போது இல்லை எங்கள் அத்தை வேணாம் சொல்லிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம். அப்போ என் பொண்ணு நடுவில் நிற்பாள்ல, உன்னை நம்பி நான் எப்படி நான் இது பண்ணுறது கொடுக்குறது அப்படின்னு கேட்டாங்க. இல்லை கன்ஃபார்ம் நான் பார்த்துக்கேன், நல்லா யோசிச்சுட்டேன். 8 மாதம் டைம் எடுத்துக்கிட்டாங்க இது சொல்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நான் 2 மாதம் வந்து சரியாக பேசவெல்லாம் இல்லை. எனக்கு ரொம்ப கோபம் உண்மையானுமே. அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி அப்புறம் ஓகே ஆகி அப்புறம் பேசிகிட்டு இருந்து அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து எங்கள் வீட்டுக்கே வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்கே வந்து ஒரு 2 வருஷம் வந்து எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. என்ன ரீசனுங்கிறது வந்து நீயே சொல்லிடு. எங்கள் அத்தை கூட சண்டை போட்டுட்டேன், சும்மா என்னைய சொல்லிகிட்டே இருப்பாங்க, அது பண்ணு இது பண்ணு. இவங்க அத்தை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. அதங்காட்டி இவங்க என்னை லவ் பண்ணதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிக்ட் பண்ணதாக இவங்களுக்கு வந்து தெரியல. லவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 2 வருஷம் எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பச்சி இருந்தாங்க. அப்போ எங்கள் அப்பச்சி வந்து திடீர்னு இறந்துட்டாங்க. எதிர்பார்க்காத விதமாக இறந்துட்டாங்க. அவங்க இறந்து ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து சரி மேரேஜ் பண்ணி வச்சுக்கலாம், 2 வருஷமாக இங்கே தானே இருக்காங்க, இதுக்கப்புறம் வச்சதை தப்பாக பேசுவாங்க, மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜுக்கு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் சித்தி, எங்கள் அம்மா, அப்புறம் எங்கள் மாமா, எங்கள் அத்தை, எங்கள் பாட்டி எல்லாருமே வந்து உங்கள் வீட்டில் போய் சொல்லு, இல்லைன்னா நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு எங்கள் வீட்டிலலாம் யாரும் இல்லை, சொல்லணும் எங்கள் அத்தையின் மட்டும் தான் சொல்லுவேன், அதனால் நீங்கள் எங்கள் வீட்டில் யார்கிட்ட கேட்கணும்னா நீங்கள் பாட்டு கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என் சைடு எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னேன். எங்கள் அத்தை மட்டும் தான் கேட்கணும். இப்போ அவங்க கூட நான் பேசலை, அவங்க வேண்டாட்டு நான் வந்துட்டேன், நீங்கள் யார்கிட்ட கேட்க வேண்டாம், நீங்கள் பாட்டு கல்யாணம் நாளைக்கு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டைம் வந்து இவங்க தாத்தா கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவங்க தாத்தா கிட்ட மட்டும் சொல்லிட்டு வந்துட்டாங்களாமா. அப்புறம் நாங்கள் மேரேஜ் பண்ணியாச்சு. மேரேஜ் பண்ண அந்த எனக்கு வந்து என் கழுத்தில் இவங்க தாலி கட்டின அடுத்த நிமிஷம் எங்கள் அத்தைக்கு ஃபோட்டோ போயிடுச்சு. யாரோ அங்கே உழவு பார்த்துருக்காங்க, யாரோ உளவுத்துறை எங்கள் கூடயே இருந்திருக்காங்க, யாருன்னே இப்போ வரைக்கும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. இவங்க அத்தைக்கு ஃபோட்டோ போயிடுச்சு. இங்கே ஒரே ரகலையாயிட்டுருக்கு இவங்க வீட்டில். அப்புறம் சரி அப்படின்னு சொல்லி பிரச்சனையெல்லாம் முடிவிட்டுன்னு ஒரு 10 நாள் விட்டுட்டோம். 10 நாள் கழிச்சு இவங்க வீட்டிலேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க, வாங்க அப்படின்னால சொல்லி. அப்புறம் வந்து எங்கள் வீட்டிலேருந்து வந்து பேசினாங்களா, பேசி அப்புறம் எங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் இப்போ 2 மாதம் சின்ன சின்ன சண்டை அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா தான் இருக்கோம். நாங்கள் நினச்சதை விட நாங்கள் நல்லா தான் இருக்கோம். இப்போ வந்து எங்களுக்கு ஆசைக்கு ஒரு பையன், அழகுக்கு ஒரு பொண்ணு சொல்லி 2 பேர் இருக்காங்க.
இதுதான் எங்களோட லவ் ஸ்டோரி. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? டாடா. பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய் சொல்லு. டாடா சொல்லு. பாய் சொல்லு. டாடா.